எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் வரம் ஐவிஎஃப் நவீன சிகிச்சை மையம் திறப்பு. சென்னை அமைந்தகரை எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் 6வது தளத்தில் வரம் ஐவிஎஃப் மேம்பட்ட கருவாக்க சிகிச்சைகளை வழங்கும் நவீன மையம் துவங்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் தனித்தன்மையுடன் இயங்கும் எம்ஜிஎம்மின் புதிய சிகிச்சையாக வரம் ஐவிஎஃப் நவீன சிகிச்சை மையம் துவங்கப்பட்டதை பற்றி இயக்குனர் டாக்டர் உச்சிதா ராஜகோபாலன் மற்றும் டாக்டர் பிரசாந்த் ராஜகோபாலன் மற்றும் டாக்டர் தாட்சாயினி ஆகியோர் கூட்டாக இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், மலட்டுத்தன்மைக்கு சிகிச்சை தேடி பெறுவது என்பது அவமானகரமான ஒரு விஷயம் அல்ல என்றும், மாறாக பெற்றோராக விரும்புகின்ற தங்கள் கனவை நோக்கி தைரியமிக்க முன்னேற்ற நடவடிக்கையாக இது இருக்கிறது. பெற்றோராவது என்ற இலக்கை நோக்கிய பயணமானது ஒவ்வொரு தம்பதியினருக்கும் தனி சிறப்பானது. எனவே புரிந்துணர்வு, நிபுணத்துவம், தளராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அம்சங்களை ஒருங்கிணைத்து எமது நோயாளிகளுக்கு இந்த இலக்கை அவர்கள் அடைய ஆதரவளிப்பதில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். இயக்குனர் டாக்டர் தாட்சாயினி பேசுகையில், மலட்டுத்தன்மை மற்றும் கருவுற இயலாமையின் விகிதம் உலக அளவில் 10 முதல் 15% தம்பதியினர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு இதுபோன்ற நவீன நோயறிதல் மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டு சிகிச்சை செயல்முறைகள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் வழங்கி வெற்றிகரமான வாய்ப்புகளை அதிகரிக்கின்ற ஒரு முழுமையான சிகிச்சையை வழங்குகிறோம் என்றார். ஐயுஐ, ஐவிஎஃப் மற்றும் ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சைகள் போன்ற முக்கிய செயல்பாடுகளுக்கும் கூடுதலாக உதவப்படும் கருமுட்டை பொரித்தல், இளம் கருவளர் பருவ செயல்பாடு மற்றும் முட்டைகளையும் வளர்கருக்களையும் உறைய வைத்தல் போன்ற நவீன தொழில்நுட்ப சேவைகளையும் நாங்கள் வழங்குகிறோம். சிறந்த உருவவியல் திறன் கொண்ட விந்தணு செல்களை தேர்வு செய்வதற்கு அதிக ஆற்றல் கொண்ட நுண் வகைகளை பயன்படுத்தி கருமுட்டைகள் வளர்ச்சியை மேற்கொள்கின்ற இக்ஸி போன்ற அதிநவீன சிகிச்சை உத்திகளையும் இம்மையம் பயன்படுத்துகிறது என்றார். இதில் எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் மூத்த ஆலோசகர், மகப்பேறு மகளிர் மருத்துவம் மற்றும் கருவுறுதல் நிபுணர் டாக்டர் ஆர் வனிதா ஸ்ரீ, வரம் எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் மூத்த ஆலோசகர்கள் டாக்டர் ஏ ஜெயஸ்ரீ கஜராஜ், டாக்டர் லட்சுமி அஸ்வத்தாமன் ஆகியோர் உடனிருந்தனர். இன்னைக்கு அதாவது 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 நாங்கள் வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் எங்களோட வரம் யூனிட், இப்போ வரம் யூனிட்டுக்கு வந்து 4 வருஷம். இதில் வந்து பெண்களுக்கே அனைத்து ட்ரீட்மெண்ட் முறைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கைனகாலஜி சம்மந்தமாக, அப்புறம் ஆப்ஸ்டெடிக்ஸ் அதாவது குழந்தை பேர் அது சம்மந்தமாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இது ஒரு புது குழந்தையா இன்னைக்கு உருவாயிருக்கு. அதாவது வரம் ஐவிஎஃப்ங்கிறது வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம அட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னன்னா நிறைய கப்பல்ஸில் வந்து குழந்தை இல்லைங்கிறது வந்து நம்ம சொசைட்டியில் இப்போ ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரோட வீட்டுகள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், யாரோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி. அதாவது இப்போ இருக்கிற இந்தியாலேயே வந்து 10லேருந்து 15% மேரிட் கப்பலில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. வேர்ல்டு இதில் பார்த்தீங்கன்னா 17.5% வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அது ஒரு சில கண்ட்ரீஸ்ல அதிகமாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து வேரியபிளாக இருக்கும். பட் ஆன் த ஹோல் 17.4%. அப்படின்னா 6 கப்பிள்ஸ்ல ஒரு கப்பிள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட யங்கர் ஜெனரேஷனே வந்து ரொம்ப கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கரியர் ஓரியன்டாக போயிட்டு இருக்காங்க. அதாவது படிக்கிறது, படித்த உடனே வேலைக்கு போகிறது, வேலைக்கு போன உடனே அடுத்த அவங்களோட என்னென்ன ட்ரீம்ஸ்ன்னு வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிடணுங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த உணவுகள், நம்ம பொல்யூஷன், எங்கள் சுற்றிலும் இருக்கிற பொல்யூஷன், இதனால நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. அதாவது மோஸ்ட் ஆஃப் தெம் உட்காந்து வேலை செய்கிறது, ஸோ வெயிட் போட்டுட்டுறாங்க, ஒபிசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால நிறைய அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இது இல்லாமல் சில காரணங்கள் இருக்கலாம், கர்ப்பப்பையில் இருக்கிற காரணங்கள் இருக்கலாம், சினைப்பையில் வர ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போ யங் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வந்து ஒரு
காமனான ஒரு 30% நமக்கு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்ல வர்ற பேஷண்ட்ஸ்ல 30% பார்த்தீங்கன்னா விமென்ல வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கூட இருக்கும், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும், இல்லை சில ஹார்மோனல் இஷ்யூஸ் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏர்லியராக பண்ணாதான் நமக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகும். ஸோ அதே பெண்மணி வந்து ஒரு 25 ஒரு யங்ஸ்டர் ஒரு 25 to 28 இயர்ஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ் ரேட் ஒரு ட்ரீட்மெண்ட் டைமிங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இதே ஒரு பெண் வந்து 40 வயசு 45 வயசுல வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டே வேற விதமாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் லைக் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டியதாக வரும். சாதாரணமாக மெடிக்கேஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஐயுஐ பண்ணுறதுல வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாதது. ஐவிஎஃப் இல்லை இக்ஸி அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், எக்ஸே இல்லாதவங்களுக்கு டோனர் சைக்கிள் அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வரம் யூனிட்ல வரம் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு சின்ன குழந்தை. ஸோ அது வந்து வி ஆர் லைக் எங்களோட டீம் இதோட மெயின் ஃபோக்கஸ் அண்ட் விஷனே வந்து வி வாண்ட் டு டெய்லர் மேக் ட்ரீட்மெண்ட். எல்லாருக்கும் நமக்கு வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐவிஎஃப்காக தான் அவங்க வரணும்னு இல்லை. இந்த மேபி வரம் ஐவிஎஃப்ங்கிறது ஒரு கேட்ச் வேர்ட் மாதிரி தான். பட் நாங்கள் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ஐவிஎஃப். பட் ஐவிஎஃப் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண போகிறோம். பட் அந்தந்த கப்பலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அது பண்ணுற மாதிரி தான் இப்போ எங்களோட இது. அண்ட் அவர் டீம் இஸ் ஆக்சுவலி இது வரைக்கும் எங்கள் டீமில் ஆல்மோஸ்ட் 60 to 70% கன்சிஸ்டண்ட்டாக அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஐ எம் ஹோப்ஃபுல். இப்போவும் நாங்கள் வந்து வி ஷுட் ஹிட் தட் 70% consistently. It's a complete setup for the women. We have from even menarche to menopause, even post-menopausal women. Not just IVF, we have everything. So, menstrual problems, சின்ன குழந்தைங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வர ப்ராப்ளம்ஸ் we will handle. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி they have to come ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தைராய்டு இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், அகைன் ஒபிசிட்டி, இவங்களுக்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரீட்மெண்ட்டே தேவை இருக்காது. we have to sit and talk to the child. we have to make them understand இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு 45 minutes எக்ஸசைஸ், குட் ஹேபிட்ஸ், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அண்ட் தென் அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேலன்ஸ் இன் ஒர்க் அண்ட் லைஃப், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் கவுன்சிலிங் ரொம்ப கொடுப்போம் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ட் ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்கில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் when they want to and after marriage when we tell them to try themselves. ஒரு 1 இயர்க்கு அவங்களே ட்ரை பண்ணலாம். 1 இயர்க்கு முன்னாடி ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். if the age is 35க்கு மேலே போயிட்டாங்கன்னா we tell them to come early. அதர்வைஸ் எல்லாருக்குமே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. நிறைய வாட்டி 1 இயர் அவங்க ட்ரை பண்ணணும். கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் பி ஒரே சிட்டியிலேருந்து ஒரே வீட்டில் இருந்து they should be a normal couple. 1 இயர் கழிச்சியும் குழந்தை உண்டாகலைன்னா தான் we start investigating them. அதுக்கப்புறம் அகைன் இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போ எங்களுக்கு இங்கே பேசிக்காக மேம் சொன்ன மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி, அதுலேயே அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபாலிகுலர் ஸ்டடி, கரெக்டிங் த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ப்ரொலாக்டின் ஹார்மோன், இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் சரி பண்ணாலே நிறைய வாட்டி தே கன்சீவ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதாவது 100 பேரில் 70 people will conceive just by small help. அதுலேயும் கன்சீவ் ஆகலைன்னா தென் வி கோ ஃபார் IUI which is again a OPD procedure, simple procedure. அது ஒரு 3 times at least 4 times we do. IUIலையும் கன்சீவ் ஆகலைன்னா தான் we go into IVF. அதுக்கப்புறம் அது வந்து இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் வேர் வி ஹாவ் கம்ப்ளீட் செட்டப். ஸோ எல்லாருக்கும் IVF கண்டிப்பாக தேவைப்படாது. ஒன்லி யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு IVF பண்ண போகிறோம். தேங்க்யூ. More added advantage in our unit is not many centers come out with the pre-implantation genetic diagnosis. PGDIN சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற இந்த இம்ப்ளான்ட் பண்ண போகிற எக்ஸில் டிஃபெக்ட், அதாவது எம்ப்ரியோஸில் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கான்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, அதில் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் இருந்தால் அதை ட்ரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டோம். ஸோ அது மற்ற சில நிறைய இடத்துல அந்த டெஸ்ட் இருக்குது. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் 12 weeksல NT ஸ்கேன்லையோ நார்மலி ஸ்கேன்லையோ தெரிஞ்சு அதுக்கப்புறம் சாய்ஸில் இன்ஃபார்ம்ட் சாய்ஸில் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதை விட முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா பேஷண்ட் கேன் பி the couple can be saved from unnecessary pain. That's an added advantage. The latest technologies of laser assisted hatching, the latest
modalities in IVF is here. And அதாவது that way, I should thank our directors for giving us the latest equipments which is available in the world. In fact, alla departments may we boast ourselves for that, that we have all the facilities. It's so easy for us doctors to work in this kind of a facility.